எங்க? Hello, excuse me. Where's the girl? We didn't see her. Boys? We don't know. Sandhya? 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 ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்ட? பயந்துட்ட தானே? எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு. உன் மூச்சிய பாரு. என்ன கார்த்திக்? I'm so sorry, Sandhya. கோபத்துல நான் உன்னை அடிச்சிட்டேன். ஹே, ஏன் சாரிலாம் கேக்குற? நீ அடிச்சதுல எனக்கு எந்த கோபமும் இல்ல கார்த்திக். அதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சது. எனக்கு அது பிடிக்கும். நான் அடம் பிடிச்சா திட்டணும். இந்த மாதிரி ஓவரா பண்ண என்ன அடிக்கணும். அம்மா எப்பவும் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, உன் கூட எவனும் இருக்க மாட்டான், பயந்து ஓடி போயிடுவாம்பாங்க. ஆனா நீ அப்படி இல்ல கார்த்திக். என்ன பத்திரமா பாத்துக்கிட்ட. என் பசிய போக்குன. நான் கோச்சிக்கிட்டா சமாதானப்படுத்தினேன். கோவத்தை சந்தோஷமாக்குனேன். இதுக்கு மேலேயும் நீ என்ன நல்லா பார்த்துப்ப கார்த்திக். உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா கார்த்திக்? எனக்கு மேல லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அதனால்தான் நான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தேன். I'm in love with you, கார்த்திக். உன் மேல எனக்கு விருப்பம் இல்லை சந்தியா. என்ன சொல்ற கார்த்திக்? என்ன உனக்கு பிடிக்கலையா? அட, உனக்கு என்ன குறைச்சல்? தெய்வத மாதிரி இருக்க. வேற என்ன? நான் உனக்கு சூட் ஆக மாட்டேனா? நான் தான் உனக்கு சூட் ஆக மாட்டேன். பரவாயில்ல கார்த்திக், உனக்கு ஏத்த மாதிரி நான் என்ன மாத்திக்கிறேன். உன்னை மாத்திக்க நீ ரெடியா இருக்க, ஆனா நான் ரெடியா இல்ல. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பார்த்து சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, சின்ன பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொன்னதும் என்ன ஆசையா கொஞ்சறேன்னு நினைச்சேன். காத்துல அப்படியே பறந்த. எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு இந்த காதல், கத்திரிக்காய், ஃபேண்டசி இதெல்லாம் எதுக்குடி? ஆஃப்கோர்ஸ் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. உனக்கு என்னடி குறைச்சல்? இந்தியாவுக்கு வாடி, ராஜகுமார் மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் மனசு ஊத்து போச்சு, ஸ்டைல் ஊத்து போச்சு. என்ன மாதிரியே பேசுறான், என்ன மாதிரி யோசிக்கிறான், என்ன மாதிரி இரும்புறான்னு உன் பின்னாடியே சுத்துன. எல்லாம் போச்சு. குஷி படம் பார்த்துட்டு விஜய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். வேணாடி, நீ சின்ன பொண்ணுன்னு சொன்னாங்க. கஜினி பார்த்துட்டு சூர்யாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்த. மேரேஜ் ஆயிடுச்சுன்னாங்க. ட்வின் டவர்ஸை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, யூஎஸ்ல போய் படிக்கிறேன்னு சொன்னேன். அதையும் எவனா இடிச்சு தொலைச்சிட்டான். நான் ஆசைப்பட்டது ஒண்ணு கூட நிறைவேறல. சந்தியா, என்ன என் மேல ஏதாவது? ஐயோ, உங்க மேல ஒரு தப்பும் இல்ல. நானே கனவு கண்டு கற்பனையை வளர்த்துக்கிட்டு ஆசைப்பட்டு
பிள்ளைங்க எத்தனை பேரு? இன்னும் அதை பத்தி யோசிக்கல. ஏன் என்னாச்சு? உன் உடம்புல ஏதாவது ப்ராப்ளமா? எந்த கழுதியை கட்டிக்கிட்ட? யார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேக்குறேன். சாரி சந்தியா, என் பர்சனல்ஸை யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஆஹா, உன்னை பத்தி தெரியுமே, அதனாலதான் என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க. உன் கல்யாண விஷயம் உன் பர்சனல் மட்டும் கிடையாது. தலை வெடிக்குது. இப்பவே சொல்லு. ஊட்டி ஊட்டியில ஊட்டில 3 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டியில அந்த முயலை புடிச்சு கொண்டு போய் கொடுத்து அப்படியே மயக்கிருப்பியா அவளை? இல்ல, முயல் கறினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தின்னுட்டேன். தின்னுட்டியா? அங்கேயும் சேம் ரியாக்ஷன். சாப்பிட்டுட்டீங்களா? எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு வந்தது? நீங்க எல்லாம் மனுஷங்க தானே, அழகா புசு புசுன்னு இன்னோசென்ட்டா. அது பாவம் தானே. முயல் கறினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. போது நிறுத்துங்க. துள்ளி விளையாடுற மானு, மரத்துக்கு மரம் தவற குரங்கு, நன்றி உள்ள இருக்கிற நாய். நாயா? நீங்க எதையும் விட்டு வைக்க மாட்டீங்கல்ல? இதுக்கு மேல என்னால எதையும் காது கொடுத்து கேட்க முடியாதுங்க. வாயை மூடு. இது என்னங்க கதையா இருக்கு? நான் என்னமோ உங்களை சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்றீங்க. நான் சொல்றேன், அடுத்த ஜென்மத்துல நீ முயலா தான் பிறப்ப. ஒன்னும் யாராவது அடிச்சு சாப்பிட தான் போறாங்க. என்ன சாப்பிடுறது நீங்களா இருந்தா I'll be the very happy rabbit. ஐ ஹேட் யூ. இப்படிப்பட்ட ஜென்மங்கள்லாம் ஏன் பூமியில பிறக்குதுன்னே தெரியல. மூச்சம் பாரு. I hate rabbits. Go. I love rabbits. குட் மார்னிங் டாட். குட் மார்னிங் பேபி. சார் சிகரெட்டா? காஃபி குடிக்கிறியாமா? மேட்ச்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால இந்த ஊர்ல இவ்வளவு அழகான பொண்ணு இருப்பான்னு தெரியாம போச்சு. இன்னையில இருந்து மேட்ச் மட்டும் இல்ல, அந்த பொண்ணு இப்ப இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ஸ் தான், அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல. சிரிச்சிட்டு இருக்காங்களேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. மோசமான ஃபேமிலி, ஒரே பொண்ணு போட்டு தள்ளிடுவாங்க. அது பார்த்தாலே தெரியுது. உனக்கு தெரிஞ்சதை பத்தி சொல்றா. தினமும் உன் கடையில தானே வந்து சிகரெட் வாங்குற, சும்மா சொல்றா. பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. நீங்க அழகா இருக்கீங்க, கண்டிப்பா விழுந்துருவாங்க. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அது நீங்களா கூட இருக்கலாம் சார். போதும்டா. இது பத்தாதுங்க, என்கிட்ட இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அக்கா அப்படியே நில்லு. இப்ப வைக்கா. எதுக்குடா? சொன்னத சைக்கா. என்னடா அதெல்லாம்? முள்ளுக்கா. எடுத்து ஓரமா போட்டுருக்கலாம்ல. எனக்கு தெரியாம போச்சேக்கா. ஏண்டா தம்பி இப்படி இருக்க? நீ இருக்கல்லக்கா. தம்பிக்கு அக்கானா உயிர், அக்காவுக்கு தம்பி தான் வாழ்க்கை. எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் போவாங்க. சினிமா, பார்க்கு, பீச்சு, பிக்னிக்கு. சார், சிகரெட்டுக்கு பணம் கொடுக்க மறந்துட்டீங்க. தினமும் வரேன்னு சொன்னலடா, விடு, அக்கவுண்ட்ல வச்சுக்கோ. இத்தனை சிகரெட்டை வேஸ்ட் பண்ணிட்டானே. என்னடா சைஸ் சின்னதா இருக்கு? எனக்கு பெருசா வேணும், இல்லனா நீயும் இருக்க மாட்டோம், உன் கடையும் இருக்காது.
என்னடா இது ஒருத்தனையும் காணும் பால் மட்டும் வந்து விழுகுது ஃபுட்பால்னா ஒண்ணு இல்லடா காலை வச்சு எட்டி யாரா உதைக்கிறது இங்க பால உதைச்சது? நான் தான் உனக்கு என்ன தகுதி இருக்குன்ற பால உதைச்ச? வயிறு முட்டை பானிபூரிய தின்னு பண்ணி மாதிரி உடம்பு வளர்த்தா மட்டும் போதாதுடா பேப்பையில. ஃபுட்பால் என்ன சைஸ்னு தெரியுமா? எப்படி உதைக்கணும்னு தெரியுமா? ஃபுட்பால்ல எத்தனை பிளேயர்ஸ் ஆடுவாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? அப்பா என்ன சார் இது கால் கிட்ட பால் வந்தது எட்டி உதைச்சேன் பயமுடா தடி தாண்டவராயா. காலு கிட்ட வந்தா பால உதைப்ப, பெட்ரூம்குள்ள வந்தா வேலைக்காரிய தடவியா? சார் சார் நீங்க ரொம்ப பேசுறீங்க சார் ரொம்ப என்னடா ரொம்ப பேசுற? முளைச்சு 3 இலை விடல. என்னடா சாரு மோரு? என்ன நம்பி என்கிட்ட 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சாருன்னு கூப்பிடலாம். நீ யாரா என்ன சாருன்னு கூப்பிடுறதுக்கு? உனக்கு சூடு சொரண மானம் ரோஷம் இருந்தா ஃபுட்பாலை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பால தொடு. புரிஞ்சுதா? என்னடா லுக்கு? அடிச்சிருவியா? அப்பாவோட வந்தாலும் சரி, மாமாவோட வந்தாலும் சரி, அண்ணன் கூட வந்தாலும் சரி, அக்கா கூட வந்தாலும் சரி, எனி டைம் அகாடமி. அடிச்சு மூஞ்ச கொன்னு போட்டுருவோண்டா ராஸ்கல்.